இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பல நிகழ்ச்சியில கேட்க போறது அத்தியாயம் 22. நான் உங்க ஆர்ஜே சரண்யா. நான் உங்க ஆர்ஜே ஹேமா சங்கர். ஹேமா, வர வர எங்க வீட்டுல கரண்ட் பில் அதிகமாயிட்டே போகுது. நானே எங்க வீட்டுல சோலார் பேனல் வாங்கி போட்டுடலான்னு இருக்கேன். சோலார் பேனல் போட போறீங்களா? சோலார் பேனல்லாம் போட்டா நம்ம வீட்டுக்கு கரண்ட்லாம் எப்படி பத்தும்? என்ன ஏமா இப்படி சொல்லிட்ட? உலகத்திலேயே பெரிய பாலைவனம் எதுன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பாலைவனமா? அது தெரியாத எனக்கு. சகாரா பாலைவனம் தானே? ஆமா, சகாரா பாலைவனம் தான். அந்த சகாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனல் போட்டா எவ்வளவு கரண்ட் கிடைக்கும்னு தெரியுமா உனக்கு? என்ன, ஒரு ஊருக்கு தேவையான கரண்ட் கிடைக்குமா? ஊருக்கு தேவையான கரண்டா? 2 உலகத்துக்கு தேவையான கரண்டே கிடைக்கும். நீ என்னன்னா வீட்டுக்கு சோலார் பேனல் பத்துமான்னு கேக்குற? 2 உலகத்துக்கு தேவையான கரண்டா? அது எப்படி கிடைக்கும்? அப்படி 2 உலகத்துக்கு தேவையான கரண்ட் அதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா ஏன் இன்னும் சோலார் பேனல் போடாமே இருக்காங்க? ஹேமா, ஏன் சகரா பாலைவனத்துல இன்னும் சோலார் பேனல் போடாம இருக்காங்க? அப்படி போட்டா என்ன ஆகும் அப்படின்றது தான் சட்டை பயன் சயின்ஸ் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
அப்பனே விநாயக பெருமானே, இன்னைக்கு என் கடையில் கூட்டம் அல்லோ அல்லுன்னு அல்லணும். நான் கல்லால இருந்து காசை அல்லோ அல்லுன்னு அல்லணும். இன்னைக்கு டீ கடையில் நல்லா வியாபாரம் நடக்கணும் கடவுளே. காலையில் 5 மணிக்கெலாம் கடையை திறந்து உக்காந்துருக்கேன். யாருமே டீ குடிக்கவே வரலையே. எப்பயும் வர இந்த பழனி பயணம் இன்னைக்கு ஆளையே காணும். சரி, நம்மளுக்கு ஒரு டீயை போட்டு குடிப்போம். சும்மா சொல்லக்கூடாதுடா சம்பத்து, உன்னோட டீ டேஸ்ட்டே வேற லெவலு. இந்த ஊர் பசங்களுக்கு தான் உன் டீயோட அருமை தெரியல. என்னண்ணே காலையிலே தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க போல? அடடே, வாப்பா பழனி, என்ன எப்போ வர டைமோட இன்னைக்குன்னா லேட்டு? அது ஒரு பெரிய கதைண்ணே, சொல்கிறேன். எனக்கு ஒரு டீயை போடுங்க. சரிடா பழனி, மற்றவங்களாம் எங்க காணவே காணும். காலையில் ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தரை கூட காணுமேடா. சம்பத்தண்ணே, இன்னைக்கு எல்லாரும் பொறுமையாக தான் வருவாங்க. அது ஏன்டா பழனி? உனக்கு என்னண்ணே, நீ பக்கத்து ஊர், அதனால் எவ்வளோ ஜாலியாக பேசுகிற. எங்கள் ஊர்லாம் அப்படியா? டேய், என்னடா பழனி இப்படி பேசிப்புட்ட? நானும் உங்கள் ஊர் தானடா. இப்போ உங்கள் வீடு எங்கள் ஊரில் இல்லைல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். நான் வேறு எதுவும் தப்பாலாம் சொல்லலைண்ணே. வீட்டில் நேற்று நைட்லாம் கரண்ட் இல்லை, அதனால தான் யாரும் சரியாக தூங்காததுனால தான் அவங்க கடைக்கு வர்றதுல லேட்டு. ஓ, அதனால தான் ஊரில் இருக்க எவனுமே கடைக்கு வரலையா இன்னைக்கு? இது தெரியாமல் காலையிலேயே 5 லிட்டர் பாலை வாங்கி ஊற்றி வச்சுட்டேனாடா நான். அண்ணே எல்லாருமே வருவாங்கண்ணே, கொஞ்சம் லேட் ஆகும். நைட்லாம் கொசு கடி வேற, சரியாக தூக்கம் வரலையா, அதான் லேட்டு எழுந்துக்க. சரிடா பழனி, ஏன் உங்கள் ஊரில் மட்டும் இப்படி கரண்ட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க? அண்ணே அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும்ண்ணே, எதனா ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்லாம் நம்மளுக்கு தெரியலண்ணே. சரி விடுடா பழனி, ஒரு நாள் ராத்திரி கரண்ட் இல்லாததுக்கே ஊரே இப்படி தூங்கி கிடக்கு. உலகத்தில் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குடா. அண்ணே கண்டிப்பாக உலகத்தில் கரண்ட்டு பற்றாக்குறை வரும். நேற்று தான் உங்கள் நியூஸ் பேப்பரில் கூட படித்தேனே, உலகத்தில் கரண்ட்டு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி. என்னடா பழனி சொல்கிற? அப்படிலாம் கரண்ட் இல்லைனா தோ இந்த ரேடியோவை போட முடியாது, வீட்டில் டிவி போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாதாடா. ஏன் இந்த ஃபோனுக்கு சார்ஜ் கூட போட முடியாதுல்ல? ஆமாண்ணே, எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். எப்பா, நான் அப்படிலாம் ஆச்சுன்னா நான் என் கடைக்கு மேலே 2 சோலார் பேனலை வாங்கி போட்டுருவோம்டா. அதிலிருந்து கரண்ட் வந்துட்டு போகுது. சூரியன் ஆஃப் ஆக போகுது. எப்போ பார்த்தாலும் சூரியன் எரிஞ்சிட்டானே ஏன் இருக்க போகுது? ஓ, அது மாதிரிலாம் வேற யோசிச்சிருக்கீங்களாண்ணே, பரவாயில்லையே. ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு உனக்கு டைம் இருக்காண்ணே. கடையில் எவ்வளோ கூட்டம், டீ ஆத்தையோ உனக்கு டைம் இருக்காதே. நம்ம ஊரில் இருக்க பயலுவெல்லாம் சம்பத்தண்ண கடையெல்லாம் டீ குடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஏய் பழனி, உனக்கு காலையில் வேற யாரும் கிடைக்கலையாடா? என்ன காலங்காத்தாலே இப்படி கலாச்சிட்டு இருக்க? காலையில் கடையை திறந்ததுலேருந்து ஓட்டுறது மட்டும்தான் என் வேலையாக இருக்குது. உன்ன மாதிரி அவனா 4 பேர் எப்பவும் வரவீங்க. அவனுங்களுக்காக தான் கடையே திறந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தா அவனுங்களும் வரல. ஏன்னா சம்பத்தண்ண, உன் டீ அவ்வளோ அருமையாக இருக்குண்ணே, அதனால தான் நாங்கள் ரெகுலராக வரோம். நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேற பார்த்தியா? அதெல்லாம் விடுண்ணே, நீயே யோசிக்கிற. கரண்ட்டு பற்றாக்குறை வந்தால் மேலே சோலார் பேனல் போட்டாலே போதும்னு சொல்லி. நம்ம கவர்மெண்ட்லாம் இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்களாண்ணே. உன் கடை நியூஸ் பேப்பர் தான் நானே படிக்கிறேன், எனக்கே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல பார்த்தியா? எதை பற்றிடா பழனி சொல்கிற நீ? நான் எதையும் படித்த மாதிரி ஞாபகமே இல்லையே. அண்ணே அது வேற எதுவும் இல்லைண்ணே, நம்ம உலகத்திலேயே பெரிய பாலைவனம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், நான் கூட இதை நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன். சகாரா பாலைவனம் தானே? ஆமாண்ணே, அதே தான். சகாரா பாலைவனத்தில் சோலார் பேனல் போட்டால் எவ்வளோ கரண்ட் வரும்? அடடே, ஆமாண்டா பழனி, அவ்வளோ பெரிய பாலைவனத்தில் இல்லாத சூடான என் கடை மேலே இருக்க போது என் கடையிலேயே சோலார் பேனல் போட்டால் கரண்ட் வரும். அந்த பாலைவனத்தில் போட்டால் நிறைய கரண்ட்டு தான்டா வரும். அண்ணே, இந்த சகாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனல்ஸை போட்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணால் கிட்டத்தட்ட 220 கோடி ஜிகா வாட்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுமாண்ணே. இது உலகத்துக்கு தேவையான கரண்ட்டை விட 2 மடங்கு அதிகண்ணே. அவ்வளோ கரண்ட் உற்பத்தி ஆகும். எப்பா பழனி, அவ்வளோ கரண்ட் உற்பத்தி ஆகும்னா ஏன்டா இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க? அண்ணே அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நேற்று நியூஸ் பேப்பரை படிச்சிருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்குமே அண்ணே. இல்லடா பழனி, நான் எங்கே அந்த நியூஸ் பேப்பரை படித்தேன்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில் ஒரே வேலைடா. ஆ, என்னண்ணே கடையில் நிறைய வேலையா? புரியலையே எனக்கு. சரி பழனி சொல்லு, அது பாதியிலே நிறுத்திட்டியே. அண்ணே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சகாரா பாலைவனத்தில் யாருமே சோலார் பிளான்ட்லாம் போடாமலாம் இல்லைண்ணே. ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான மொரோக்கோ வந்து உலகத்திலே மிகப்பெரிய சோலார் பிளான்ட்டை இந்த சகாரா பாலைவனத்தில் தானே வச்சுருக்காங்க. பாடுறா பழனி, அந்த இடத்துல போயிட்டு சோலார் பிளான்ட்லாம் வச்சுருக்காங்களா? ஆமாண்ணே, இது மட்டும் இல்லாத அது மற்ற சோலார் பிளான்ட் மாதிரிலாம் இல்லாமல் இதோடைய வடிவமே வேற மாதிரி இருக்குண்ணே.
அது எப்படி இருக்குன்னா ஒரு வட்ட வடிவத்தில் இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்கண்ணே. இந்த வட்ட வடிவம் எல்லாமே நடுவில் ஒரு தூண் மாதிரி ஒரு செட்டப் இருக்குண்ணே. அந்த தூண் மாதிரி இருக்க செட்டப்பை ஸ்ட்ரெயிட்டாக இந்த சூரிய ஒளி மொத்தமாக சேர்த்து அந்த டவரோட உச்சியில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கண்ணே. அந்த உச்சியில் தான் ஹீட்டை எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கீழே இருந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கெல்லாம் வந்து அந்த கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கண்ணே. அப்புறம் என்னடா பழனி, இதே மாதிரி சகாரா பாலைவனம் ஃபுல்லா சோலார் பேனல்ல போட்டுடலாம்ல? நீ சொன்ன மாதிரி உலகத்துக்கு தேவையான கரண்ட் கஷ்டமே இல்லாம போயிடும்லடா. அண்ணே, அது மாதிரி பண்ணுறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதில் கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குண்ணே. அதனால தான் அது மாதிரி பண்ண மாட்றாங்க. என்ன பழனி சொல்ற? கெட்ட விஷயமா? கரண்ட் எடுக்கிறது நல்ல விஷயம் தானையா? ஆமாண்ணே, நம்ம நினைக்கிற மாதிரி அது ஈஸியான விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது இயற்கையிலேயே பல மாற்றங்களை உருவாக்கிடும்ண்ணே. என்ன பழனி சொல்ற நீ? எனக்கு சரியாவே புரியலையே. சம்பத்தண்ணே, அது வேற எதுவும் இல்லை. இது மாதிரி சகாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனலில் போடணும்னு வச்சுக்கியேன், கிட்டத்தட்ட அது நடக்காத காரியம்னே சொல்லலாண்ணே. ஏன், இப்போ இந்த சகாரா பாலைவனத்தில் மொரோக்கோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சோலார் பிளான்ட்லாம் போட்டிருக்காங்களே, அங்கே மொத்தம் 3 சோலார் பிளான்ட் தானே இருக்குது. அந்த சோலார் பிளான்ட்டை கட்டவே கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுப்படி பார்த்தோன்னா ஒரு 18,000 கோடி வரும்ண்ணே. என்ன பழனி சொல்ற? 18,000 கோடியா? ஆமாண்ணே, இது வெறும் மொரேக்கன்ற கூடிய அந்த சின்ன இடத்துல தான் போட்டிருக்காங்க. இது மாதிரி சகாரா பாலைவனம் முழுக்க போடணுன்னா எவ்வளோ காசு ஆகும்னு கொஞ்சம் நினச்சி பாருண்ணே. அது சரி பழனி, ஏன் இதை போடுறதுக்கு இவ்வளோ காசு ஆகுது? நானே வீட்டில் வாங்கி மாட்டிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் கம்மியாக தானேயா இருக்கு. இது ஏன் இவ்வளோ காசு ஆகுது? அண்ணே, அதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குண்ணே. இந்த சகாரா பாலைவனத்தை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குண்ணே. ஆனாலும் இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் இந்த சோலார் பிளான்ட்டுக்கு தேவையான பொருட்களோ அந்த ரா மெட்டீரியல்ஸோ எதுவுமே அவ்வளோ அவைலபிளாக இருக்காதுண்ணே. இது எல்லாத்தையும் அந்த சகாரா பாலைவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கேன், அதுக்கு எல்லாத்தையும் இம்போர்ட் தானே பண்ணணும். அதாவது வெளியே இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இதனால் இந்த பொருட்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசுன்றது ரொம்பவுமே அதிகம்ண்ணே. அதுவும் இல்லாமல் இது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய பிளான்ட்டை போடணும்னு நினச்சா எவ்வளோ செலவாகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. அது சரி பழனி, அப்புறம் எப்படி இந்த ஆப்பிரிக்கா நாடு ஏதோ சொன்னியே மொரோக்கோல மட்டும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி, அவங்க மட்டும் எப்படி பழனி பண்ணாங்க? அண்ணே, அது முதல்ல சகாரா பாலைவனத்தோட மையத்துலலாம் இல்லைண்ணே. அது கிட்டத்தட்ட பக்கத்து நாடான ஸ்பெயினுக்கு பக்கத்தில், அதாவது ரொம்ப ஓரத்தில் தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரத்துலேயே ஊர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தானே அது. இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த பிளான்ட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுப்படி 18,000 கோடி செலவாயிருக்குன்னா அப்போ சகாரா பாலைவனத்துக்குள்ளே போடணுன்னா எவ்வளோண்ணே செலவாகும்? ஆமாம் பழனி, இப்போதான் புரியுது. இவ்வளோ செலவு பண்ணி போட்டா என்னதான் லாபம் நிற்கும்? ஒன்றும் நிற்காதுல்ல. அதை தான் யோசிச்சு போடாமல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, அதுவும் ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே. இந்த கரண்ட்டை அந்த சகாரா பாலைவனத்திலிருந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு 1000 கிலோமீட்டருக்கும் 3.5% கரண்ட்டு வேஸ்ட் ஆகும்ண்ணே. என்ன பழனி, வெறும் 3.5% தானே? மிச்சது எவ்வளோ இருக்கு? அவ்வளோத்தையும் யூஸ் பண்ண வேண்டியது தானே? அதில் என்னடா பழனி பிரச்சனை? அண்ணே, நீங்கள் இப்போ தான் இந்த சகாரா பாலைவனத்தோட அளவு எவ்வளோ பெருசுன்றதை பற்றி யோசிக்கணும். இது உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம்ண்ணே. இதனுடைய சைஸு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனுடைய ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் வரைக்கும் அந்த கரண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா அதனுடைய வாய்ப்புன்றது எவ்வளோவா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே. அப்படியே அவங்க இதில் கம்போலாம் நட்டு இந்த பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கண்ணே. இது வச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல, இந்த சில 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு 3.5% கரண்ட்டு வேஸ்ட் ஆச்சுன்னா இந்த சில 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, அத்தனை கிலோமீட்டருக்கும் 3.5% வேஸ்ட் ஆகிட்டே போகணுண்ணே. இது கிட்டத்தட்ட 20-30% 30% கூட அங்கேயே வேஸ்ட் ஆகிடும்ண்ணே. சரிடா பழனி, அப்போ இந்த மொரோக்கோ பவர் பிளான்ட்டை எப்படி வச்சிருக்காங்க? அதுக்கு தானே அவங்க கொஞ்சம் ஊர் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இந்த மொரோக்கோ பவர் பிளான்ட்டை வச்சுருக்காங்க. இதனால் அந்த வேஸ்டேஜ் கரண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும், தூரமும் கொஞ்சம் கம்மியாகுண்ணே. தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கரண்ட்டும் வேஸ்ட் ஆகுண்ணே. அடுத்த முக்கியமான விஷயம் தண்ணிண்ணே. இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கன்வெர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கூல் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்ண்ணே. இந்த மொரோக்கோ பவர் பிளான்ட்டை கூட எடுத்துக்கோங்களேன். இந்த மொரோக்கோ பவர் பிளான்ட் பக்கத்துலேயே ஏரி மாதிரி ஒரு வடிவத்தில் 2 இடத்த செதுக்கி வச்சுருக்காங்கண்ணே அவங்க. அதில் இருந்தால் இவங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி சகாரா பாலைவனத்துக்குள்ளே நம்ம போய்ட்டு இந்த பிளான்ட்டை வைக்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல போய்ட்டு எப்படின்னா நம்ம தண்ணியை தேட முடியும்? தண்ணியே கிடைக்காதுண்ணே. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்காடா அதில்? ஆமாண்ணே, இது மட்டும் இல்லாமல்
பாலைவனத்தில் எல்லாத்துலேயுமே மணல் புயல்லாம் வரும்ண்ணே. அது மாதிரி மணல் புயல்லாம் வரும்போது இந்த பேனல்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் அதிகமாகும்ண்ணே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மணல் புயல் வருதுன்னு வச்சுக்கண்ணே, அந்த மணல் புயல் வந்து இந்த சோலார் பேனல் முழுக்க மூடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம இந்த சோலார் பேனல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இதனுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க அவங்களுடைய ஹெல்த்து, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குண்ணே. இதெல்லாம் சின்னது தான், இன்னும் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதோடவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இதில் கரண்ட்டை உற்பத்தி பண்ணோன்னு வச்சுக்கேன், அது அவ்வளோ பெரிய லாபத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்காதுண்ணே. அப்படியே அந்த லாபம் இருந்தாலும் அது ரொம்ப கம்மியான அளவில் தானே இருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணே. சரிடா பழனி, இப்போதான் டெக்னாலஜிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஃபியூச்சரில் எப்படி இருந்தாலும் டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருனாடா. அப்போ டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ போயிட்டு சகாராவில் ஃபுல்லாக சோலார் பேனலில் போட்டுலாம்ல. அப்போ நம்மளுக்கு கரண்ட் ஈஸியாக கிடைச்சிரும்ல. ஆனால் அப்படி பண்ண முடியாதுண்ணே. இதுக்கு மேலேயும் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுதான் சுற்றுச்சூழல் பிரச்சனை. இயற்கையில் இது ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படும் சொல்கிறாங்கண்ணே. என்னடா பழனி சொல்கிற? இந்த சகாராவில் இருக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கு. தென் அமெரிக்க நாடுன்ற அமேசான்லாம் நல்ல மழை காடாச்சேடா. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அண்ணே, இந்த சோலார் பேனலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மழைக்காடான அமேசானுக்கும் இந்த சகாரா பாலைவனத்துக்கும் என்ன லிங்க்ன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுண்ணே. என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா, இந்த சகாரா பாலைவனத்திலிருந்து தூசு துகள்கள் எல்லாம் பறந்து இந்த அமேசான் காடுகளில் போயிட்டு விழுண்ணே. இதை பற்றி மண் மற்றும் காற்றெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சேட்டலைட்டு இதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்குண்ணே. சகாரா பாலைவனத்திலிருந்து புழுதி படலமாக கிளம்பி அது அமேசான் காடுகள் மேலே போயிட்டு விடுது அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம இங்கே இருக்கோம்ல, இங்கே கூட நம்ம காட்டுதில் கூட டஸ்ட்டு பார்ட்டிகல்லாம் கலந்துருக்குண்ணே. இது மாதிரி தான் இந்த சகாரா பாலைவனத்துலேருந்து இவ்வளோ தூரம் பயணித்து அது அமேசான் காடுகளுக்கு போயிட்டு சேருதுண்ணே. இந்த இடத்துல இப்போ நம்ம சோலார் பேனலை போட்டு ஃபுல்லாக மூடிட்டோம் அப்படின்னா இது வெப்பமண்டல பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சகாரா வந்து ஜில்லுன்னு ஆகிடும்ண்ணே. இது மாதிரி ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இது மாதிரி எந்த புழுதி படலமும் பறக்காமல் அந்த அமேசான் காடுகளுக்கு தேவையான இந்த துகள்கள்லாம் போய் சேராமல் அப்படியே நின்றுடனே. சரி, அப்படி இந்த துகள்கள்லாம் போலனா என்னதான்டா ஆக போகுது பழனி? ஒன்றுமே ஆகாதுல்ல, வெறும் காத்தடிக்குது, பறந்து போகுது, அவ்வளோதானடா பழனி இது. அண்ணே, அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த சகாரா பாலைவனத்துலேருந்து பறந்து போகிற இந்த மண்ணில் தான் அந்த அமேசான் காடுகளுக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் கிடைக்குதுண்ணே. இந்த பாஸ்பரஸ் சத்து மட்டும் அந்த மழைக்காடுகளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம உலகத்தோட நுரையீரல்னு சொல்லக்கூடிய இந்த அமேசான் காடுகளே அழியிறது கூட வாய்ப்பு இருக்குண்ணே. உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுறதுல இந்த அமேசான் காடுகளுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குண்ணே. இது மாதிரி இது அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மலாம் ஆக்சிஜன் இல்லாமல் தான் உக்காந்துட்டு இருக்கணும். கரண்ட்டை விட ஆக்சிஜன் தானே ரொம்ப முக்கியம். இது மாதிரி சோலார் பேனலை போட்டோன்னா அது டைரெக்டாக நம்மளை தானே இது மாதிரி வந்து பாதிக்குது. அது சரிடா பழனி, இந்த இடத்துல சோலார் பேனலை போட்டா அந்த இடம் ஜில்லுன்னு மாறிடும். நீ அது எப்படிடா மாறும்? அந்த இடத்துல தான் ஆல்ரெடி வெயில் காஞ்சிட்டு தானே இருக்கு, அப்புறம் எப்படி அது குளிர் பிரதேசமாக மாறும்? சம்பத்தண்ணே, இந்த சகாரா பாலைவனத்தை பார்த்தனா அது எப்பவுமே சூடாக தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றும் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தரையும் சரி எப்பவுமே சூடாக தான் இருக்கும். இதனால தான் அது எப்பவுமே வறண்டு போயே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அந்த இடத்துல சோலார் பேனலை போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கேன், அது மேலே இருக்கக்கூடிய அந்த காற்று மட்டும்தான் எப்பவுமே ஹீட்டாக இருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய பூமின்றது எப்பயுமே ஜில்லுன்னு தானே இருக்கும். இது மாதிரி இது மாறுறதுனால மேலே இருக்கக்கூடிய காற்றோட வெப்பம் அதிகரித்து அந்த காற்று சீக்கிரமாக மேகமாக மாறிடும்ண்ணே. இது மாதிரி மேகமாக மாறிடுச்சுன்னா அது மழை மேகமாக மாறிடும். மழை மேகமாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சூரிய ஒளி படுறது குறைஞ்சிரும். இது மாதிரி மாறுறதுனால தான் அந்த இடம் சீக்கிரமாக குளிர் பிரதேசமாக மாறிடும்னு சொன்னேனே. அதுலேயும் இந்த சகாராவோட மற்ற பகுதிகளெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தெற்கு பகுதியில் தான் இந்த நிகழ்வு சீக்கிரமாக நடக்கும்னு அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணே. தோன்ற இடத்துலலாம் கண்ணி வெடி மாதிரி தொடுற இடத்துலலாம் இது மாதிரி இந்த திட்டத்துக்கு பிரச்சனையாக தானே வருது. அதனால தான் இந்த திட்டத்துக்கு யாருமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டலண்ணே. ஆனால் அந்த இடத்துல சோலார் பிளான்ட்டே போடக்கூடாதுன்னெலாம் இல்லைண்ணே. இது மாதிரி மொரோக்கோ மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இது மாதிரி சோலார் பிளான்ட்ஸை போட்டுக்கலாண்ணே. போட்டு அங்கேருந்து கரண்ட்டை எடுத்துக்கலாம். ஆனால் இதை முழுக்க போட்டு மூடணுன்றது ரொம்பவுமே தப்புண்ணே. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளுடைய தேவைக்காக இந்த இடத்தையே போட்டு ஃபுல்லாக மூடி அதிலேருந்து கரண்ட்டை தயாரிச்சோன்னு வச்சுக்கேன், அது திருப்பி நம்மளுக்கே தான் வினையாக வந்து முடியும்ண்ணே.
அந்த குறிப்பிட்ட இடங்கள் கூட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இது மாதிரி லாபம் தரக்கூடிய வகையில் இருக்க மாதிரி மட்டும்தான் அந்த பிளான்ஸ் எல்லாம் போடலான்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்கண்ணே. பாத்தியாடா பழனி, எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. இந்த இயற்கையை அதுக்கு தேவையானது மட்டும்தான்டா உருவாக்கி வச்சிருக்கு. நான் கூட எங்கேயோ இருக்கு இந்த அமேசான் காடு, எங்கேயோ இருக்கு இந்த சகாரா பாலைவனம்னு நினச்சேன்டா. இப்போதான் புரியுது, இந்த சகாரா பாலைவனம் தான் அந்த அமேசான் காடுகளுக்கே உயிர் கொடுக்குதுன்னு. இவ்வளோ விஷயத்தை இயற்கை ஒளிச்சு வச்சிருக்குடா. இதை நம்ம செயற்கையா மாற்றணும்னு நினச்சா இது நம்மளுக்கு தான் முதல் வினையா வந்து முடியும்டா. ஆமாம் சம்பத்தண்ணே, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் எங்கேயுமே படிக்கல, உன் கடையில் இருந்த நியூஸ் பேப்பரில் தான் படித்தேன். நீ பார்த்தா அதை படிக்காம என் கூட கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருக்க. பழனி, நான் என்ன கதைடா பேசினேன்? இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான்டா. உன் மூலமாக இன்னைக்கு காலங்கத்தால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் இந்த சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், அலைகள் இருந்து மின்சாரம், இது மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது தான்டா ஃபியூச்சருக்கு நல்லது. அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். உனக்கும் அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானே அதை வச்சு தான் என் கடைக்கு சோலார் பேனல் போடலான்னு சொன்னேன். சரியாக சொன்னீங்க சம்பத்தண்ணே, எல்லாமே உண்மைதான். இந்த அனல் மின் நிலையம்லாம் இருக்குல்ல, அதாவது நிலக்கரியை எரிக்கிறது, அப்புறம் அணு மின் நிலையம்லாம் இருக்குல்ல, இதில் இருந்துலாம் வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் இதிலேருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள், அப்புறம் இந்த நிலக்கரியெல்லாம் எரித்து நம்ம அனல் மின் நிலையத்தில் மின்சாரத்தை உருவாக்குறோம்ல, இதனால் ஏற்படக்கூடிய கார்பன் எமிஷனு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய இயற்கையை தானே பாதிக்குது. நீங்கள் சொன்னது 100ல் 1 வார்த்தை. நம்ம எல்லாருமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணுண்ணே. க்ரீன் எனர்ஜி தான் நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வழிண்ணே. வீட்டுக்கு மேலே இருக்க கூரையில் அந்த சோலார் பேனலை போட்டாலே போதும், கரண்ட்டு கிடைக்குது. காற்றடிக்கிற இடத்துல அந்த காற்றாலையை வச்சா காற்றாலை மின்சாரம் கிடைக்குது. இவ்வளோ ஏண்ணே, கடல்லேருந்து அடிக்கிற காற்றை யூஸ் பண்ணி கடலுக்கு நடுவுலையே இந்த காற்றாலையை வச்சு காற்றாலை மின்சாரம் 24 மணி நேரமும் நம்மளால் தயாரிக்க முடியுதுண்ணே. இவ்வளோ சோர்சஸ் இருக்கும்போது, இயற்கையே நம்மளுக்கு இது மாதிரி நிறைய வரப்பிரசாதங்களை கொடுத்துருக்கும் போது, நம்ம ஏன்னா இந்த இயற்கையை எப்படி ஆக்குறோம்? அதனால் எல்லாருமே க்ரீன் எனர்ஜிக்கு தானே மாறணும். சரியா சொன்னடா பழனி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் சோலார் பேனல் போடுறதுக்கு பதில் இப்பயே சோலார் பேனல் போட்டுடலாமான்னு. சம்பத்தண்ணன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால் ஒரு டீயை குடிச்சிட்டு இது மாதிரி விஷயங்களை கேட்டு பாருங்க. வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கே புரியும். எல்லாரும் மின்சாரத்தை சேமிப்போம், கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துவோம், மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுப்போம். ஹேமா, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா ஏன் சகாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனல் போடாமல் இருக்காங்கன்னு? சகாரா பாலைவனத்தில் சோலார் பேனல் போட்டால் இவ்வளோ பிரச்சனை வரும்ன்ட்டு இப்போ தான் சரணியாக தெரிஞ்சுக்கிட்டேன். சகாரா பாலைவனத்தில் சோலார் பேனல் போடுறதுல தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் சோலார் பேனல் போடுறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாருமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறினாதான் நம்ம பூமியை நம்மளால் பாதுகாக்க முடியும். இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சி மூலிமா நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு அறிவியல் பலகை நிகழ்ச்சி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சரண்யா. நான் உங்கள் ஆர்ஜே ஹேமா சங்கர். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் ஆர்ஜே ஹரிகர் மற்றும் வாசுதேவன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி
சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் R.K. பாலச்சந்தர். எடிட்டிங் R.J. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.